கேட்கும்போது அந்த குழந்தைக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல நான் தான் பாடம் நடத்தினேன். அவங்களுக்கு ஸ்கிரைப் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் புக் பேக்ல இருக்கிறதெல்லாம் ரீட் பண்ணி அது ஆன்சர் சொல்லும். ஐசைட் இருக்காது, ஆனா ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லி அந்த பொண்ணு பாஸ் பண்ணி இப்ப 12th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கிறா. டெய்லி பார்த்தானா அவங்க அப்பா கூட தான் வருவா. என்னோட வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டே சொல்லிடுவா, விஜயலட்சுமி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி இன்னும் 2-3 குழந்தைங்க வந்திருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல தனியார் பள்ளியில இருந்து எங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லியே அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டேன். கட்டாயம் இந்த குழந்தைய நான் 10வது பாஸ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சா அந்த குழந்தை பாஸ் பண்ணுச்சு. பாஸ் பண்ணப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ் மிஸ், இந்த ஸ்கூல்ல வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க, நீங்க பாஸ் பண்ண வச்சுட்டீங்க. ஒண்ணும் இல்லை, அரசு பள்ளி வந்து உங்களுக்கான பள்ளி. உங்களை மாதிரி குழந்தைங்களை எல்லாம் வளர்த்தெடுக்கிற ஆசிரியர்கள் தான் நாங்க அரசு பள்ளியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களை அதே மாதிரி சொசைட்டிலேயுமே பேரண்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப அதிகமா நேசிக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்ப நான் பார்த்ததுல நிறைய பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களை நல்லா பாத்துக்கிறாங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சு அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம். பரவாயில்ல, யாராருக்கோ செய்ய வேண்டிய கடவுளுக்கெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை விட அந்த குழந்தைங்களுக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு தூக்கிட்டு போறது, வச்சுட்டு போறது, அந்த பேக் எடுத்துட்டு வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் வண்டியில வச்சுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. அந்த மாதிரி குழந்தைங்களை சொசைட்டில தனிமைப்படுத்தவே கூடாது. நாங்க யாரும் தனிமைப்படுத்துறது இல்லை. அவங்கள ஸ்பெஷலா டெய்லி போய் வாட்ச் பண்ணி ஏதாவது சொல்லி அவங்கள சிரிக்க வச்சு ஹாப்பியா வச்சுக்குவேன் நான். ரொம்ப அற்புதமா சொன்னீங்கம்மா. இப்போ பெற்றோர்களுக்கான அந்த ஆலோசனை சொல்லிட்டீங்க, மாணவர்களுக்கான ஆலோசனை சொல்லிட்டீங்க. ஒரு அரசு ஆசிரியரா உங்களுடைய அந்த சக ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும், அப்ப அதுல நீங்க முதன்மையா இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் ஆலோசனைகள் கொடுத்துருக்கீங்க? இவ்வளவு வேலை செய்ய முடியுது அப்படின்னா நான் சொல்லுவேன், இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். கஷ்டப்படுறதுங்கிறது என்னன்னா அப்படியே சந்தோஷமா கஷ்டப்பட்டா அது கஷ்டமா தெரியாது. அந்த மாதிரி இருக்கணும். எல்லா வேலையும் நானும் வாலண்டியரா கேட்டு செய்வேன். இப்ப என்னுடைய குழந்தைங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா டான்ஸ்ல வந்து மாவட்ட அளவுல ஒரு 10 டான்ஸ் எல்லாமே உடுமலைப்பேட்டை ஜோன் அளவுல பாத்தீங்கன்னா நாங்க தான் எல்லாமே ஓவரால் ஃபர்ஸ்ட் பிரைஸ் டான்ஸ்ல. அதுக்கு நான் கோஆர்டினேட்டரா இருந்து அத்தனை குழந்தைங்களையும் ஜெயிக்க வச்சேன். எல்லாரும் கேட்பாங்க, உடுமலைப்பேட்டை பாரதியார் நூற்றாண்டு பெண்கள் மேல்நிலை பள்ளியில விஜயலட்சுமி மிஸ் தான் அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி இப்ப மாநில அளவுல ஒரு போட்டி நடந்துச்சு, ரோல் பிளேன்னு சொல்லிட்டு பங்கேற்று நடித்தல்னு சொல்லிட்டு எஸ்சிஆர்டி நடத்திருந்தாங்க. அதுல எங்களுடைய ஸ்கூல்ல நான் அந்த குழந்தைங்களை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்ததுல மாநில அளவுல 2ஆம் இடம் பிடிச்சோம். முதலிடம் பிடிக்கலன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இருந்தாலும் 36 மாவட்டங்கள் கலந்ததுல எங்க பள்ளி வந்து அதுல 2ஆம் இடம் பிடித்தது எனக்கு பெருமையா இருந்துச்சு. எங்க மாவட்டம் பிடித்தது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதுக்கும் நான் கோஆர்டினேட் பண்ணி இப்படி ஒவ்வொரு செயல்களையும் நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப வாலண்டியரா எடுத்து அந்த குழந்தைங்க எப்படியாவது வெளி உலகத்தை கொண்டு வந்து ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு ஜெயிக்க வச்சிரும். அதுதான் மற்ற டீச்சர்ஸ்க்கு எல்லாம் என்னைய பார்த்தா இருக்கும். அப்புறம் உங்களை பார்த்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் பிரிஸ்கா இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ஓடிட்டே இருப்பேன், உட்காரவே மாட்டேன். ஏதாவது ஒரு வேலை இங்க ரவுண்ட் அடிச்சுட்டு அங்க ரவுண்ட் அடிச்சுட்டு கிளாஸுக்கு போயிட்டு வெளி வேலை ஏதாவது கொடுத்தா செஞ்சுட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும்போது எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப ப்ரௌடா தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்ப அதுக்கான எனர்ஜி கிளப்னு ஒரு கிளப் இருக்கு ஸ்கூல்ல. அதுக்கு என்னோட நேம் அங்க இருந்து இது பண்ணி வந்துச்சு. எலஞ்சி இருக்கிற மிஸ்ஸுக்கு தான் இந்த குரூப் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிளப் போட்டிருக்காங்க. எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்கள போட்டிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஆற்றல் மன்றம் அப்படிங்கிறது அது ஜியாகிரபி டீச்சருங்கிறதுனால எனக்கு போட்டிருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி. எனர்ஜெட்டிக்கா இருக்கிறேன்னா நம்மளை பார்த்துதான் அவங்க குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பழகுவாங்க. நம்ம குழந்தைங்க டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க பார்த்தா சில டீச்சர்ஸ் அப்படியே சாஃப்டா இருந்தாங்க, குழந்தைங்க அப்படிதான் இருக்காங்க. என்னோட செக்ஷன், நான் எந்த செக்ஷன் இன்சார்ஜ் டீச்சரோ அந்த கிளாஸ் வந்து அப்படியே பிரிஸ்காவே இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க விஜய் மிஸ் கிளாஸ்னா சூப்பர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. கண்டிப்பா. இப்போ தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் நீங்க வளம் வந்துட்டு இருக்கீங்க. அப்போ தன்னம்பிக்கை பேச்சுன்னு வரும்போது என்ன மாதிரி இல்லாம டாபிக்ஸ் எல்லாம் எடுப்பீங்க? கட்டாயம் பெரும்பாலும் நாங்க இந்த தன்னம்பிக்கைக்கு வந்து பெண்களுக்கு தான் அந்த தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னு நிறைய மகளிர் தின விழாக்கெல்லாம் நிறைய மகளிர் தின விழாக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்கேன். ஸ்கூல்ல பள்ளி ஆண்டு விழாக்களுக்கும் சிறப்பு விருந்தினரா போயிருக்கேன். ஏன் தன்னம்பிக்கை வேணுங்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட குழந்தைங்க வந்து அப்படியே ஒரு மன உளைச்சலுக்கு ஆயிட்டு அப்படியே இதாயிடுறாங்க. அது இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒண்ணு நடந்துருச்சு, அதை ஒண்ணுமே செய்ய முடியாது, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு போயிடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தைகிட்ட சொல்லு. 35 மார்க் வாங்கி 34 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அடுத்த பரீட்சையில 35 வாங்குறதுக்கு நீ முயற்சி பண்ணும், அவ்வளவுதான். 10th மார்க் குறைஞ்சு போச்சா கவலைப்படாத, அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துக்கலாம்.
12th மார்க் குறைஞ்சு போச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இப்படி ஆக முடியல அப்படி ஒண்ணுமே படிக்காதவங்க எல்லாம் பெரிய சொசைட்டில பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க. உன்னால முடியும், நீ அதனால அதெல்லாம் பத்தி வருத்தப்படாதுன்னு நிறைய குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். ஒவ்வொரு ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைனா விஜின்ஸ்ட கூட்டிட்டு போங்கம்பாங்க. வந்த உடனே சொல்லிடுவேன் என்ன பிரச்சனைன்னு ரொம்ப கைண்டா கூப்பிட்டு கேட்டோம்னா அந்த குழந்தைங்க எல்லாமே சொல்லுவாங்க, எனக்கு என்ன பிரச்சனை மிஸ், ஒண்ணும் இல்லம்மா நான் இருக்கிறேன் மிஸ், நான் இருக்கிறேன், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளு, நான் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லிட்டோம்னா அடுத்து 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்ட் ஆகி மிஸ் சொல்லுவாங்க விஜின்ஸ் அந்த பொண்ணு சூப்பர் ஆயிட்டா அப்படின்னு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு சைக்காலஜிஸ்டுக்கு சமமா நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்க ஸ்கூல்லயே. கண்டிப்பா. இன்னொன்னு வந்து ஆசிரியர் பணி அப்படின்னு வந்தாலே பெண்கள் தான் அதுக்கு சரியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு. ஆனா அதையும் உடைச்சு நிறைய ஆண்களும் வந்து ஆசிரியர்கள் பணியில இருக்காங்க. அதே மாதிரி பெண்களும் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் டேட்டட் மாதிரி ஆசிரியர் பணியை எடுத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல குடும்பம் குழந்தைகள் ஆகும் பொழுதுதான் வேற வழி இல்லாம பிஎட் படிச்சு அதுக்கப்புறமா ஆசிரியர் வர்றது அப்படின்ற மாதிரி வராங்க. அதுவும் பணத்திற்காக அப்படின்னு வராங்க. அது அல்லாமல் அந்த ஆசிரியர் பணி அப்படின்றதே வந்து உயர்வானது இல்லையா? அப்ப அதற்கு தன்னை தயார்படுத்திக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆசிரியர் பணிங்கிறது நான் வந்து சர்வீஸ் மைண்டடா தான் இருக்கணும். பணம் ஓரியன்டா போனோம்னா அது வேலையே பார்க்க முடியாது. சம்பளம் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு குழந்தைய உருவாக்கி அது ஒரு சிறந்த சமுதாயத்துல உருவாக்குறோங்கிறப்போ அந்த ஆசிரியர் வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா நல்ல அதாவது எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறவங்களா இருக்கும். அவங்களுக்கு எக்கனாமிக்கலா பிரச்சனை வந்தாலும் அதை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். நான் பாத்தீங்கன்னா நிறைய எங்க ஸ்கூல்ல அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, சிங்கிள் பேரண்ட் குழந்தைங்க, அவங்களுக்கு எல்லாம் கிளப் இருக்கு இல்லையா, உடுமலை தேஜஸ் ரோட்டரி இருக்கு, லயன்ஸ் ராயல்ஸ் இருக்கு, இவங்ககிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டு அவங்களுக்கு எல்லாம் ஸ்டார்டிங்ல யூனிஃபார்ம் வாங்கி ஃபர்ஸ்ட் கொடுத்துருவேன். 9th 10th 9th ஸ்டாண்டர்டுக்கு தான் மெயினா அவங்களுக்கு. அது இல்லாம நோட்டு லாங் சைஸ் நோட் வேணும்பாங்க. வேற ஒரு கிளப் அபெக்ஸ் கிளப்னு ஒரு கிளப் இருக்கு. அவங்க எப்பொழுதுமே மிஸ் இந்த வருஷம் என்ன வாங்கி கொடுக்குறோன்னு என்கிட்ட கேட்டுருவாங்க. நான் எங்களுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் விஜயா மேடம் அவங்க இருந்தாலும் கூட நான் என்ன சொன்னேன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே விஜய் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டுகள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு கான்ஃபிடென்ட், மிஸ் யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, நோட்டுகள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அப்போ நம்ம நல்லா படிக்கணும், நல்லா செய்யணும், அப்போ மிஸ்ட்டு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வந்து இது பண்ணீங்கனாலே போதும். கண்டிப்பாங்க. இப்போ நேர்மறை சிந்தனைகள் அப்படின்றது இன்னைக்கு உலகத்துல ரொம்ப அவசியமா இருக்கு. மன உளைச்சல் இல்லாத ஆளே நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபுல்லா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது ரெண்டுமே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதரும் இந்த அழகான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. நிறைய பேர் டிபி எல்லாம் வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க, ஆனா அவங்களோட திங்கிங் பாத்தீங்கன்னா பாசிட்டிவாவே இருக்கிறது இல்ல. நான் எப்பொழுதுமே நான் வந்து பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவேன். முடியும், என்னால் முடியும். நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், உன்னால் முடியும், யாராலும் முடியாதது உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் சொல்லிடுவேன், என்னால் முடியும், யாராலும் முடியாதது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புத்துணர்வு வந்துடும். அப்போ அந்த வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த டே ஃபுல்லா வந்து ஓடிட்டு இருக்கும். அப்போ அதை ஓரளவுக்கு எல்லாமே செஞ்சுக்குவாங்க. படிக்காதவங்க கூட அதை வந்து இது பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி எதை நினைச்சாலும் நான் ஒரு சின்ன 10 சொல்லுவேன். ஒரு குட்டி ஒரு ஸ்கூல்ல தூக்க போகும்போது தூக்க முடியாது அப்படின்னு நினைச்சு தூக்கணும்னா தூக்க முடியாது. இதை நம்மளால முடியும் அப்படின்னு தூக்கிட்டோம்னா கட்டாயம் தூக்கிடலாம் அப்படின்னு நிறைய குழந்தைங்கள்ட்ட சொல்லுவேன். அது உண்மை. நெகட்டிவாவே திங்க் பண்ணவே கூடாது. அதே மாதிரி டீச்சர்ஸ் யாருமே நெகட்டிவான வார்த்தைகளை குழந்தைங்களிட உபயோகப்படுத்தவே கூடாது. டீச்சர் நம்ம இப்படி திட்டினாங்கல்ல அப்படின்னு ஆழமா பதிஞ்சு போயிருது. அந்த மாதிரி ஆசிரியர் பெருமக்களுக்கு அது ஒரு கருத்து. கோபம் தான் வரும், எல்லாருக்குமே கோவப்படுவேன், நானுமே கோவப்பட சொன்னேன். ஆனா வந்து வார்த்தைகளை விடும்போது ரொம்ப கவனமா விடுவேன். அந்த வார்த்தைகளை வந்து குழந்தைங்க மேல எப்பொழுதுமே சொல்லக்கூடாது. நீ படிப்பு உனக்கு வராது, நீ உருப்பட மாட்ட, நீ வந்து ஒண்ணுமே லாய்க்கு இல்ல, அந்த வார்த்தைகள் பயன்படுத்தவே கூடாது. உன்னால முடியுமா, பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு முடியலனாலும் அப்படின்னு சொன்னோம்னா ஓ நமக்கு முடியும் போல தெரியுது அப்படின்னு அந்த குழந்தைங்க ஃபீல் பண்ணும். நிறைய சிறப்பான விஷயங்கள் ஒரு ஆசிரியராக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் மயமா வந்துட்டு இருக்கும் பொழுது கல்வியும் பாத்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாடு அரசால வந்து துவங்கப்பட்டது. அதுலயுமே உங்களை பரிச்சயமா நிறைய பேர் வந்து பார்த்திருப்பாங்க. அந்த பயணம் எப்படி இருந்தது நீங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? அபிராமி, இந்த கல்வி தொலைக்காட்சி முதல்ல இந்த கொரோனா பீரியட் இருக்கு, அந்த பீரியட்லதான் அந்த குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ கொரோனால யாருமே வெளியில வர மாட்டேன்ட்டாங்க.
டீச்சர்ஸே நிறைய பேர் வரமாட்டேன்ட்டாங்க. ஆனா அந்த 10 நாள் அந்த கொரோனா டைம்ல நான் என்னுடைய பர்சனலா எங்களுக்கு பக்கத்துல தான் இருக்குது ஆசிரியர் பயிற்சி நிறுவனம். 2 வீலர் எடுத்துட்டு ஒரு 5-6 எபிசோட் இருக்கும். ஒரு நாள் எடிட்டிங் போகணும், ஒரு நாள் ரெக்கார்டிங் போகணும். கொரோனா வந்த நம்ம குழந்தைங்களுக்காக செய்யறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட தான் இந்த கல்வி தொலைக்காட்சியில் என்னுடைய ஜாகிரபிக்காக நான் ஜாகிரபி பாடத்தை பத்தி சொல்றதுக்காக 10ஆம் வகுப்பு பாடம், 9ஆம் வகுப்பு பாடம், 8ஆம் வகுப்பு பாடத்துக்கு அந்த கல்வி தொலைக்காட்சியில போனேன். அந்த கல்வி தொலைக்காட்சி இல்லாம சமுதாய வானொலி பாடமும் அப்பவே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வானொலிக்கும் அந்த பாடங்கள்லயும் சார்ந்து நான் நிறைய அந்த குழந்தைங்களுக்கு கொரோனா டைம்ல பாடம் எடுத்தேன். அது இல்லாம கூகுள் மீட்ல பாடம் எடுத்தோம், மரத்துக்கடியில் உட்கார வச்சு தனியா கூட்டிட்டு வந்து கொரோனா இருந்தாலுமே குழந்தைங்களுடைய கல்வி பாதிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த கல்வி தொலைக்காட்சி தமிழக அரசு அந்த நேரத்துல நல்லா கரெக்டா பண்ணி எல்லாத்துக்கும் ரீச் ஆகுற மாதிரி கொடுத்தாங்க. அதுல நான் பங்கேற்று மாணவ செல்வர்கள் என்னால பயனடைஞ்சிருக்காங்க போது ரொம்ப பெருமையா இருக்குதுங்க. ரொம்ப அற்புதமா நிறைய